வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி ராதிகாவை கூப்பிட்டு ஜெனிக்கு சடங்கு பண்ண சொல்றாரு. ராதிகாவும் ஜெனிக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டு வளையல் போட்டு விடுறாங்க. எதுக்கு நம்ம முன்னாடி நின்று எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு கோபியோட அப்பா கோவமா சொல்லிட்டு இருக்கிறாரு. கோபி ரொம்ப கேஷுவலா செல்லியன் எல்லாரையும் கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. பாக்கியா அந்த இடத்துல நிக்கிறதுக்கு முடியாம சங்கடப்பட்டு இப்போ கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. எழில் பாக்கியாவை பாக்குறதுக்காக கிச்சனுக்குள்ள போறாரு. எழில பார்த்த உடனே எழில் தோல்ல சாஞ்சு ரொம்ப கண் கலங்குறாங்க பாக்கியா. அல்லாதம்மா அப்படின்னு எழில் சொல்றாங்க. சரி நீ போய் பாருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. ஜெனி அம்மா பாக்கியாட்ட கேக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களால எப்படி தாங்க முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, வேற என்ன பண்றது, அமைதியா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இனியா எழில்கிட்ட சொல்றாங்க, நான் மட்டும்தான் இங்க வரேன் டேரக்டா சொன்னேன், திடீர்னு அவரும் என் கூட கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏழு அங்க இருக்கிற, கிளம்பி இங்க வந்துட வேண்டியது தானே அப்படின்னு எழில் சொல்றாரு. இனியா பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. இனியாவை ரொம்ப பாசமா பாக்கியா ஹக் பண்ண போறாங்க. அதுக்குள்ள கோபி இனியாவை கூப்பிடுறாரு. டைம் ஆயிடுச்சு இனியா, கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கோபி இனியா ராதிகாவை கூப்பிட்டு இப்போ வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறாரு. வந்திருக்கிற சொந்தக்காரவங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாரோ கோபி அப்படின்னு பேசுறாங்க. கோபி சாருக்கு ரொம்ப தைரியம் தான், புது பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்க வந்துட்டாரே அப்படின்னு பேசுறாங்க சொந்தக்காரங்க. கோபி அப்பா சொல்றாரு, கோபியை நான் எப்பவோ தலை முழுகிட்டேன், அவன் வெக்கங்கட்டு போய் இங்க வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்றாரு. அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. செலியன் ஜெனிட்ட சொல்றாரு, நீ போய் ரெஸ்ட் எடு ஜெனி அப்படின்னு சொல்றாரு. எழில் செலியன்ட்ட சண்டை போடுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, அந்த ஆள் கூட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. செலியன் சொல்றாரு, அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இங்க என்ன நடக்கும்னு தெரிஞ்சு கூட வந்திருக்கிறாரு பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுக்கு கோபி பேர்ல ஒரு கொரியர் வருது. எழில் சொல்றாரு, அந்த பேர்ல யாருமே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வெளியில அந்த பேரு தான் போட்டிருக்கு, இங்க பார்த்தா ஆள் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கொரியர் கொடுக்கறவர் கேட்கிறாரு. இனிமேல் அந்த பேர்ல எந்த கொரியர் வந்தாலும் ஆள் இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு அவரை. பாக்கியா எழில்கிட்ட டென்ஷன் ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எழில் வெளியில இருக்கிற நேபோட பாக்குறாரு. கோபி அப்பா இப்ப அங்க வராரு. என்னடா அவன் அப்பையும் பேரையே உத்து பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஆளை என்னோட அப்பான்னு சொல்லாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க எழில். டெய்லி அந்த ஆளு பேர்ல 2 போஸ்ட் இல்ல கொரியர் வந்துருது தாத்தா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆளு பேரு கேக்குறப்பெல்லாம் எங்க அம்மாவுக்கு அவர் செஞ்ச துரோகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது தாத்தா அப்படின்னு சொல்றாரு எழில். கோபியுமே இப்போ கார்ல இருந்து இறங்கி வராரு. எழில் இப்போ கோபிநாத் அப்படின்ற நேம்போட கலட்டி வீசி எறிகிறாரு. அது கோபியோட காலு கடையில போய் கரெக்டா விழுகுது. நேம்போட இப்போ கோபமா கையில எடுத்துட்டு எழில பார்த்து பேசுறாரு கோபி. எதுக்குடா இப்படி பண்ண, உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. கோபி சொல்றாரு, இது என்னோட வீடு, என்னோட வீட்டுல ஏன் பேரு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த நேம்போட மறுபடியும் மாற்றுறதுக்கு போறாரு. எழில் மறுபடியும் கோபி கையில இருந்து அந்த நேம்போட வாங்கி கீழே தூக்கி வீசிடுறாரு. கோபிக்கு கோபம் வந்துருது. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா போச்சா, நீ தூக்கி எறிஞ்ச இந்த போர்டை உன் கையால தான் இங்க மாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. என்னால மாட்ட முடியாது அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. கோபி எழில் 2 பேருமே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத சுத்தி இருக்கிறவங்களாம் நின்று பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ உள்ள போ எழில் அப்படின்னு எழில அனுப்பி வச்சிடுறாரு தாத்தா. நீ இப்ப இங்க கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாரு கோபிட்டையும். எல்லாரும் சேர்ந்து ஆடுறீங்கல்ல, அந்த ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கோபி. கோபியப்பா இப்போ ராதிகா வீட்டுக்கு வராரு. என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கோபி ரொம்ப கோவமா கேக்குறாரு. அவன் தான் அறிவில்லாம நடந்தானா நீங்களும் நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோபி கேக்குறாரு. ராதிகா இப்ப அங்க வராங்க. என்னாச்சு கோபி, ஏன் கோவமா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, இன்னமும் அந்த வீடு என்னோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியில துரத்துன மாதிரி என்னோட நேம் போர்டும் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா அப்படி பண்ணது அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அதான் அங்க புரட்சி பண்றதுக்குன்னு ஒருத்தன் இருப்பானே ஹீரோ மாதிரி, உன்னோட அண்ணன் எழில் தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. அந்த வீட்டுக்கு 20 வருஷம் நான் இஎம்ஐ கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அந்த வீட்டுல என்னோட பணமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. அந்த பணத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் எப்பவோ கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அந்த வீட்டோட 3/4 பணம் என்னோடது அப்படின்னு சொல்றாரு. என்னோட சொந்த உழைப்புல கட்டின வீட்டுல இருந்து என்ன வெளியில துரத்துறப்ப யாருக்குமே உறுத்தல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் கட்டின வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா மன உறுத்தலுமே இல்லாம எப்படி வாழ்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட அம்மாவையும் செலியனையும் நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு கோபி. அவளையும் எழிலையும் பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பேர் இருந்தா அது மட்டும் உறுத்துதான், இது என்ன பெரிய காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியா சொல்றாங்க, டாடி பேர் இருந்தா இருக்கட்டுமே, அது எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இனியா தாத்தா சொல்றாரு, கோபி பேருக்கு எந்த போஸ்ட் வந்தாலும் கொரியர் வந்தாலும் நேரா அந்த வீட்டுல தான் போய் நிக்கிறாங்க, என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு. வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, இல்ல ஆப்போசிட்ல அவர் இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கோபி சொல்றாரு.
என்னோட நேம் போர்டை வேணா தூக்கி போடலாம், ஆனா அந்த வீடு என்னோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி சொல்றாரு, நான் நினைச்சேன்னா எந்த நிமிஷமும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எந்த நிமிஷமும் நான் போய் அந்த வீட்டுல குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கோபி. அதை கேட்ட உடனே ராதிகா இனியா 2 பேருமே ஷாக்காகி பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.